ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்களால் நீடிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய ஆசிரியர்கள் அதிபர்கள் சங்கங்கள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளன. அத்துடன் நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும். இது தற்போது பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 30 நிமிடங்கள் அதிகமாகும். திருத்தப்பட்ட அட்டவணை நீண்ட 50 நிமிட நேரங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் கொரோனா தொற்று நோய் போன்ற முந்தைய இடையூறுகளால் இழந்த கல்வி நேரத்தை ஈடு செய்வதன் மூலமும் கற்றல் சூழலை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசவின் கொலை தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் கொலை குறித்து பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒரு சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய பாதாள உலக கும்பலால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளி தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவரை கைது செய்ய பல சிறப்பு போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றன. கொலையாளி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சென்ற வழியை அடையாளம் காண அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் வழியில் 2 தனித்தனி மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் அப்பகுதியில் பரிமாற்றிக் கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்புகளின் பகுப்பாய்வு அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இது குறித்து தனி விசாரணையும் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெலிகம இப்பாவல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து 3T56 துப்பாக்கிகள் உட்பட ஒரு தொகை ராணுவ உபகரணங்கள் போலீசார் முன்னர் கண்டுபிடித்திருந்தனர். இந்த நிலையில் லசந்த விக்ரமசேகர இந்த சோதனையின் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு வழங்கியதாக பாதாள உலக குழுக்கள் பலமாக சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த சோதனையின் கைது செய்யப்பட்ட நபர் மிதிகம ருவானியின் நெருங்கிய உறவினர் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அதேவேளை இந்த கொலைக்கு நெருங்கிய காரணமாக இருக்கலாம் எனவும் விசாரணைகள் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பாதாள உலக குழு உறுப்பினர் ஹெகல் பத்ர பத்மவின் தொலைபேசியில் தென்னிலங்கை நடிகை ஒருவர் தனது காதலுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடிகை தனது காதலுடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பத்மவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த 5 நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் பெற்ற ஒரு மாடல் நடிகை தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளன. அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஹெகல் பத்ர பத்மே மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். பத்மவின் கையடக்க தொலைபேசிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த 6 நடிகைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய 5 நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா மாடல் நடிகையின் புகைப்படங்கள் பத்மவின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த புகைப்படங்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் ஹெகல் பத்ர பத்மேவுடன் எடுக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென்னிலங்கை நடிகையான பியூமி ஹன்சமாலியுடன் இது தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 26 வயதான இளைஞன் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் படகின் உதவியாளராக செயற்பட்ட மற்றும் ஒருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஷாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்கின்ற உதவியமை தொடர்பில் இதுவரையில் 10க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்களை சில தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதேவேளை இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். ஜாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரை பிரதேசத்தில் இருந்து இந்த படகு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த படகு இஷாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய ஏ ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான 400 குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட படகு என்று தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரி குழு ஆனந்தன் என்பவரிடம் மேற்கொண்ட நீண்ட விசாரணைகளின் பின்னரே இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தாய்லாந்து அரசு இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கி 2 யானைகளை திருப்பி பெற திட்டமிட்டுள்ளது. அக்டோபர் 28 இலங்கை அரசுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று தாய்லாந்து அரசு தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2 யானைகளையும் இலங்கை மோசமாக பராமரித்து வருவதால் தாய்லாந்து அரசு இந்த முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு இலங்கையில் இருந்து தாய்லாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட முத்துராஜா என்று அழைக்கப்படும் பிளே சக் சுரின் திரும்ப பெறுவதற்கு பின்பற்றப்பட்ட அதே செயல்முறையை இந்த 2 யானைகளையும் திருப்பி பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரும்ப பெறவுள்ள 2 யானைகளும் பிளே பிரது பா மற்றும் பிளே ஸ்ரீனாரோங் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த யானைகளில் ஒன்று 1979 ஆண்டு 12 வயதில் தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட முதல் யானை குட்டி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் முதல் பாதியில் வாகன கடன்கள் ரூபாய் 1.16 டிரில்லியனாக உயர்ந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதனால் வாகன இறக்குமதியின் அளவு அதிகரித்ததாகவும் அரசு வருமானம் அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அரசின் 2025 ஆண்டுக்கான நிதி இலக்குகளை விஞ்சியுள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரியில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்கிய பின்னர் எதிர்பார்ப்பதை விட கேள்வி அதிகரித்துள்ளது. இதுவே வாகன கடன்களின் அதிகரிப்புக்கு வழிவகுத்தது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த கடன்களின் பெரும்பாலானவை குத்தகை வசதிகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 2025 ஆண்டின் முதல் பாதியில் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் மூலமான மொத்த கடன்கள் மற்றும் முற்பணங்களின் பெறுமதி 1837 மில்லியன் ரூபாய்கள் என்று மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. இந்த மொத்தத்தில் வாகன ஆதரவு கடன்கள் 63.2% ஆகும். அதன் மதிப்பு ரூபாய் 1161 பில்லியன்கள் ஆகும். அதே நேரம் தங்க ஆதரவு கடன்கள் மொத்த கடனின் மேலும் 19.4% என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி பாதுகாப்பு படையில் இருந்து தப்பிச் சென்றவர் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 22 உயிரிழந்தார். லசந்த விக்ரமசேவியின் உடல் மிதிகமையில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீஸ் மாதிபரின் பணிப்புரைக்கு அமைய தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் துப்பாக்கிதாரி பாதுகாப்பு படையில் இருந்து தப்பிச் சென்றவர் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி 4 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 2 குழுக்கள் சிசிடிவி கேமராக்களை பரிசோதிப்பதற்காக ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரின் கொலை தொடர்பாக தொலைபேசி தரவுகள் மூலமாகவும் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் மரணத்துக்கான துப்பாக்கியால் சுடப்பட்டதால் தலை மற்றும் மார்பின் உள் உறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் தான் என பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலேயே அரசாங்கம் சர்வதேச விசாரணைகளை எதிர்க்கின்றது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் போதே பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை. நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை தேசிய நெறிமுறைகளுடன் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டின் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும். அந்த செயல்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும். இந்த விடயங்களின் அடிப்படையிலேயே சர்வதேச விசாரணைகள் அரசாங்கம் எதிர்க்கின்றது. அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக பொறுப்புக்கூறல் செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில்
மாவட்டங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.